இந்த எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் யூபிஐ பேமெண்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எரர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செக்ஷன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் வந்துட்டு அக்கறை ஆகும், ஸோ என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் பார்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால் இதெல்லாம் அக்கறை ஆகுது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து கொடுத்துருப்பேன். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன் பார்ட்டுக்கு வந்து போய்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாகவும் பார்க்கலாம். சப்போஸ் அந்த ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். ஓகே, ஸோ கூகுள் பேவோட ஹெல்ப் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எரர் வந்து எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் வருது அப்படின்னா கூகுள் பே சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மொபைல் நம்பர் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நானும் வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தேன். சரி ஓகே ஃபைன், இப்போ டைரெக்டாக வந்து பேசலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோவை நான் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட பேசினேன், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்துட்டு உங்களுடைய கஸ்டமர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டமர் ஐடிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈச் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பேங்க்கில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு எஸ்பிஐ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்துட்டீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்க அக்கௌண்ட்டை. ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க. எகெயின் சேம் அதே பேங்க்கில் இன்னொரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் வந்து அதே மொபைல் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரே பேங்க்கில் வந்துட்டு 2 கஸ்டமர் ஐடி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ 2 கஸ்டமர் ஐடிக்கும் சேம் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்துட்டு கூகுள் பேயில் வந்துட்டு இந்த மாதிரி நாட் ஓன்லி கூகுள் பே, எந்த ஒரு யூபிஐ பேமெண்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. போயிட்டு ஓப்பன் பண்ண உடனே சேம் அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் யுவர் மொபைல் நம்பர் மேபி லிங்க் டு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ தான் வந்து மொபைல் நம்பரே வாங்கினேன், இப்போ தான் வந்து அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு என்னோடய மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் இதே தான். ஸோ இதில் என்னென்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பேங்க்கில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து சினாரியோ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும் அப்படின்னா 2 மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுது, அது வேறவங்களுக்கு போயிடுது. இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்கன்னா மேபி வந்து ஆல்ரெடி யாரோ வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கலாம், அதுக்கு அவங்க அதே நம்பர் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் பார்ட்டுக்கு வந்து வந்துடலாம். சரி ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது எப்படி வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து அக்கறாகுது அப்படின்னு. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்ட் நம்ம சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. பேங்க்கில் போயிட்டு ஸோ என்னோட கஸ்டமர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் வந்து நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வேறு ஒரு கஸ்டமர் ஐடி, அதாவது வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு சேம் இதே நம்பர் வந்து லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ அந்த நம்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து விஷயம். இதை நீங்கள் தெளிவாக சொல்லணும் பேங்க்கில் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்லேயும் வந்து எல்லா பீப்புளும் வந்துட்டு தெளிவாக அந்த விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களாங்கிறதுலாம் ஷூராக வந்து சொல்ல முடியாது. மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. மேனேஜர்ஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இதை நான் வந்துட்டு என்னோட கஸ்டமர் ஐடிக்கு இந்த மொபைல் நம்பர் நான் லிங்க் பண்ணி இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு அக்கௌண்ட்டோட கஸ்டமர் ஐடியில் இந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் தான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அவங்க வித்தின் 1 வீக் அவங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து
ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்ளத்தை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அஃபிஷியல்ஸ்கிட்ட நான் பேசினேன், அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை தவிர வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இதுதான் வந்து சிம்பிள் சொல்யூஷன் இதுதான். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐல் பி ஆன் another interesting video. See you there.